அருமையான ஆப்பம் சுடுறதுக்கு முதல்ல ஆப்ப மாவு ரெடி பண்ணிக்கலாம். 2.5 டம்ளர் ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு கூட ஒரு 1/4 டம்ளர் மட்டும் உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து அலசிட்டு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே நல்லா ஊறியிருக்கு. இப்போ இது கூட தண்ணியும் கொஞ்சம் சாதம் அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அலசி அதையும் இது கூட சேர்த்து கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி மாதிரியே இருக்கலாம். இதை இப்படியே மூடி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எப்படி மாவு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இனி தண்ணி சேர்க்கக்கூடாது, இதுவே தண்ணி மாதிரி இருக்குது. இப்போது ஆப்பக்கல்லை ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கல் சூடானதும் அப்புறம் ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்து மாவை இதில் சேர்த்துட்டு இப்படி நல்லா சுற்றி விட்டுட்டு மறுபடியும் மேலே கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரத்தில் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிருக்கணும், கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். அப்படி கலர் மாறலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட மூடி வச்சு வேக விடணும். இடையில நம்ம இன்னும் கொஞ்சம் குண்டாக வேணும் சென்டரில் அப்படின்னா மாவை இந்த அளவுக்கு அகலமாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் கொஞ்சம் அகலம் கம்மியாக சுற்றி விட்டோன்னா நடுவில் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துட்டா நமக்கு சூப்பரான ஆப்பம் ரெடி.